வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் நேயர்களே, நான் உங்க நிவாசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செமிஃபைனல் 2 மேட்ச் ரிவ்யூ. ஆமாங்க, நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. இந்த மேட்சை வந்து நம்ம ரொம்ப ஆவலா பார்த்துட்டே இருந்தோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் பாகிஸ்தான்ல நடக்க போற கடைசி மேட்ச் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில அப்படின்றது நமக்கு வந்து இந்தியா செமிஃபைனல் 1 ஜெயிச்ச உடனே தெரிஞ்சிருச்சு. இந்த மேட்சை ஜெயிக்கிறவங்க துபாயில இந்தியாவை வந்து எதிர்த்து ஃபைனல் விளையாட போறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த மேட்ச் ரொம்பவே ஆவலா நம்ம கவனிச்சுட்டு இருந்தோம். இந்த மேட்ச் வந்து ஒரு அனல் பறக்க போற ஒரு போட்டியா இருக்க போது, எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர், லாஸ்ட் பால் வரைக்கும் போகும் அப்படின்லாம் நம்ம நினைச்சோம். காரணம், லாகூர் கடாஃபி ஸ்டேடியம் வந்து ஒரு அற்புதமான பேட்டிங் ட்ராக். இந்த ரெண்டு டீம்ஸுமே வந்து நல்ல பேட்டிங் டீம்ஸ் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாவே அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸோட ஆரம்பத்திலையும் கொஞ்சம் சுவாரஸ்யம் இருந்துச்சு. ஆனா மிட்வே த்ரூ த செகண்ட் இன்னிங்ஸே நமக்கு தெரிஞ்சிருச்சுங்க. அதாவது செகண்ட் இன்னிங்ஸோட பாதியிலேயே வந்து நியூசிலாந்து கிளியரா ஜெயிச்சுட்டாங்க. இனிமே இந்த மேட்ச்ல வந்து ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வந்து வந்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாஸ் ஜெயிச்ச மிச்சல் சாண்ட்னர், நியூசிலாந்துடைய கேப்டன், ரொம்ப கிளியரா 2 விஷயம் சொன்னாரு. அது 2 காரணங்கள் சொன்னாரு. அவர் ஏன் வந்து நியூசிலாந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடணும் அப்படின்றதுக்காக டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணதும் அவர் சொன்ன அந்த 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்னு, லாகூர் கடாஃபி ஸ்டேடியம்ல கொஞ்சம் இன்னைக்கு சில்லுன்னு இருக்கு அண்ட் கொஞ்சம் காத்தடிக்குது. இந்த காத்தடிக்கிறதுனாலையும் சில்லுன்னு இந்த வெதர் வந்து கொஞ்சம் கூலரா இருக்கிற காரணத்தினாலையும் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ பெருசா வராது அப்படின்னு சொன்னாரு மிச்சல் சாண்டர். அவர் சொன்ன மாதிரி அவர் கணிப்பு எக்ஸாக்டா அப்படியே நடந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் கூட டியூவே வரல. அதனால வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்த 362 ரன் அப்படின்ற அந்த ஒரு டார்கெட்டை வந்து சேஸ் பண்றதுக்கான எந்த சான்ஸுமே கிடைக்கல. சரி, இது வந்து ஒரு காரணம் சொன்னாரு. இன்னொரு காரணம், அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அவர் சொன்னது என்னன்னா, நாங்க வந்து ஸ்கோர் போர்டு பிரஷரை வந்து போட பாக்குறோம் சவுத் ஆப்பிரிக்கா மேல அப்படின்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே சவுத் ஆப்பிரிக்கா தோத்தது அந்த ஸ்கோர் போர்டு பிரஷர்னாலதான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 362க்கு 6 அப்படின்ற ஒரு ஸ்கோரை வந்து நியூசிலாந்து போஸ்ட் பண்றாங்க. 363 ரன் டார்கெட் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு செட் பண்றாங்க. இந்த 362 ரன் அடிக்கிறதுக்கு யாரெல்லாம் காரணமா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே நியூசிலாந்து வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சா கூடவே இன்னொரு செஞ்சுரி, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்ற மாதிரி வாங்கிட்டு வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் மேட்ச் இவங்க கராச்சியில ஆடினப்ப ஒரு வில் யங் 100 அடிச்சாரு. அதே மேட்ச் பாத்தீங்கன்னா டாம் லெத்தமும் ஒரு 100 அடிச்சாரு. அந்த மாதிரிதான் இந்த மேட்ச்லயும் வந்து ரச்சின் ரவீந்திர ஒரு பிரில்லியண்டான ஒரு 100 அடிச்சாரு. அவர் ஸ்ட்ரைக் ரேட் வந்து எப்பயுமே 100க்கு மேல இருந்துச்சு. ரொம்பவே ஒரு அதிரடியான ஒரு இன்னிங்ஸை வந்து ஆடினாரு. அதை விட ரொம்ப முக்கியம் வந்து ரொம்ப ஒரு கரேஜஸான, ரொம்ப பிரேவான இன்னிங்ஸ் ஆடினாரு. எந்த பவுலருக்கும் பயப்படாம எல்லா பவுலரையும் டேக் ஆன் பண்ணி எல்லா பவுலரையும் வந்து அட்டாக் பண்ணி ஆடினாரு. ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு அந்த இன்னிங்ஸை பாக்குறதுக்கு. அவர் ஒரு பக்கம் வந்து நெருப்பு அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஐஸ் கட்டி மாதிரி கேன் வில்லியம்சன் ரொம்ப கூலா பேட்டிங் ஆடிட்டு இருந்தாரு. அவர் ஆடின அந்த பேட்டிங் வந்து மொதல் ஒரு 60 பந்துகள்ல தான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி அவர் அடிச்சாருன்னா கூட, அதுக்கு அடுத்த 30 பந்துகள்ல அடி வெளுவெளுன்னு விழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன், இந்த பேட்டர்ன் வந்து எல்லா நல்ல ஓடிஐ பேட்ஸ்மேன் கிட்டயும் இருக்கும். நீங்க இதை வந்து ஒரு விராட் கோலி கிட்ட பார்த்திருக்கலாம், ஒரு ஸ்டீவன் ஸ்மித் கிட்ட பார்த்திருக்கலாம், ஒரு ஜோ ரூட் கிட்ட பார்த்திருக்கலாம். ஃபேப் 4ல ஒரு ஆளுன்றத கேன் வில்லியம்சன் நிரூபிக்கிறாரு. ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அவரோட இன்டென்ஷன் வந்து ரச்சின் ரவீந்திரா பேட்டிங் ஆடிட்டு இருந்த வரைக்கும், ரச்சின் ரவீந்திரா நல்லா அட்டாக்கிங் ஆடிட்டு இருந்த வரைக்கும் சிங்கிள்ஸ் மட்டும் ரொட்டேட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணி கொடுப்போம், அவருக்கு எல்லா கான்பிடன்ஸும் கொடுப்போம் அவர் அடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. ஒரு செகண்ட் ஃபிடில் ஆடிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து இதுக்கு மேல நம்ம பொறுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஆக்சிலரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஃபென்டாஸ்டிக்கான ஓடிஐ பேட்டிங். இன்ஃபேக்ட் நியூசிலாந்து மொத்தமாவே வந்து அந்த பேட்டிங் லைனப்பே காட்டினாங்க நமக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ். இப்படிதான் ஓடிஐல பேட்டிங் ஆடணும் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி அவங்க இந்த டோர்னமெண்ட்ல வந்து நிறைய மேட்சஸ்ல பேட்டிங் மாஸ்டர் கிளாஸ் வந்து நமக்கு காமிச்சாங்க. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் அவங்க காட்ட தவறுனது வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா. இப்ப இந்த மேட்ச்ல 2 பேர் செஞ்சுரி அடிச்சாங்கன்றத பார்த்தோம். ஆனா அவங்க 2 பேரும் 100 அடிச்சதுனால மட்டும் இந்த 362ன்ற பெரிய ஸ்கோர் வரல. அந்த ஸ்கோர் வந்ததுக்கு காரணமா இருந்தது இன்னொரு 2 பேர். டாரில் மிச்சல் என்ன அதிரடியா ஒரு பேட்டிங் ஆனாருன்னு தெரியுமா? அவர் வந்து இறங்கி அடிக்கிறாருங்க. எங்கிடிய போட்டு ஒரு 6 2 4ன்னு சொல்லிட்டு அந்த ஓவர்ல டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் சவுத் ஆப்பிரிக்காவுடைய பவுலிங்ல எங்கிடி மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு டீசென்டா பவுலிங் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை டேக் ஆன் பண்ணாரு டாரில் மிச்சல். அதுக்கப்புறம் வந்தாருங்க நம்ம பாயும் புலி. ஃபீல்டிங்ல தான் அவர் வந்து அவரோட அந்த அக்ரஷன் எல்லாம் காட்டுவாருன்னு பார்த்தா, பேட்டிங்லயும் சூப்பரா ஆடுறாருங்க அவரு. அவரோட இறங்கி வந்து இந்த ஸ்ட்ரெயிட்ல ஆடுறாரு, வீல் ஆடுறாரு, ஃபேண்டாஸ்டிக்கா ஆடுறாரு. கிளென் பிலிப்ஸ் இஸ்
பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த நியர் ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம வந்து பல வருஷமா கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருக்கோம். ஆனா இப்பதான் அவர் பீக்கை ரீச் பண்றாரு அப்படின்னு தோணுது. பெர்ஃபெக்டான ஒரு ரோலை கொடுத்துருக்காங்க கிளென் பிலிப்ஸுக்கு. அந்த மிடில் ஆர்டர்ல, லோவர் மிடில் ஆர்டர்ல இறங்கி கடைசி 10-15 ஓவர் மட்டும் நீ ஆடப்பா அப்படின்ற, அதுவும் முக்கால்வாசி வந்து இந்த கடைசி 10 ஓவர் மட்டும் தான் அவர் ஆடுறாரு. நல்ல ஃப்ளோ இருக்கு அவர்கிட்ட. அவருடைய பேட் ஸ்விங் வந்து அவ்வளோ அழகா இருக்கு, பாக்குறதுக்கே ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு அவர் பேட்டிங் ஆடும்போது. அண்ட் அவர் ஃபீல்டிங் பண்ணும்போது அதை விட சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்டிங் இன்னிங்ஸ் கிளென் பிலிப்ஸ் ஒரு 49 நாட் அவுட், டேரல் மிச்சல் 49 நாட் அவுட், ரச்சின் ரவீந்திரா வந்து 101 பந்துகள்ல 108 ரன்னு, கேன் வில்லியம்சன் ஒரு 94 பால்ல வந்து 101 ரன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு கலவையா சேர்ந்து, ஒரு குடும்பமா சேர்ந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து தான் அந்த 362 அப்படின்ற ஒரு டார்கெட்டை வந்து மேமத் டார்கெட்டை செட் பண்ணாங்க. அவங்களுடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சோ அதே அளவுக்கு மோசமா இருந்துச்சு சவுத் ஆப்பிரிக்காவுடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்கில்ஸை வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்ததுக்கு முன்னாடி அது உண்மையும் கூட. அவங்க ஏர்லி ஆன் ஒரு மார்க்கோ யான்சன், ஒரு ரபாடா, ஒரு இங்கிடிலாம் சேர்ந்து நியூ பால்ல பாலை ஸ்விங் பண்ணியிருக்காங்க. வியன் முல்டரும் இந்த டோர்னமெண்ட்ல நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. அப்படியெல்லாம் இருந்தப்போ இந்த மேட்ச்ல அவங்க யாராலையுமே அந்த ஒரு ரிதமை வந்து பிடிக்கவே முடியல அப்படின்றது கிளியரா தெரிஞ்சிச்சு. அதுக்கு இந்த லாகூர் கடாஃபி ஸ்டேடியம்னுடைய அந்த பேட்டிங் பிட்ச் ஒரு கண்டிப்பா ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா அது ஒரு பாட்டா விக்கெட்ன்றது கண்டிப்பா பார்த்ததும் தெரிஞ்சிச்சு. அப்படியே இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்ஸ் யூஸ்வலா அவங்க காட்டுற அந்த குவாலிட்டியை இந்த மேட்ச்ல காட்ட தவறிட்டாங்கன்றது தெள்ள தெளிவா தெரிஞ்சிச்சு. ஒருவேளை இந்த நாக் அவுட் மேட்சஸ்னுடைய ப்ரெஷர் அவங்களை அந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணிருக்கா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருக்கும். இன்னொரு பக்கம் கேஷவ் மகாராஜை பத்தி நிறைய பேசணும். அவங்க டீம்ல இருக்கிற ஒன்லி மெயின் ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர் அவர் தான் அப்படின்றதெல்லாம் நம்ம பேசிட்டோம். அவர் இந்த மேட்ச்ல கம்ப்ளீட்டா எந்த இடத்துலயுமே அட்டாக்கிங்கா தெரியவே இல்லைங்க. அவரை பார்த்தாலே ஒரு டேஞ்சரஸ் ஸ்பின்னர்ன்ற அந்த ஃபீலிங்கே வரல இந்த மேட்ச்ல. அந்த மாதிரியான ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம வந்து இன்னைக்கு கேஷவ் மகாராஜ் கிட்ட இருந்து பார்த்திருந்தோம். இதுவுமே வந்து ஒருவேளை அந்த நாக் அவுட் ப்ரெஷர்னால தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு மோசமான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து. எங்கிடி கொஞ்சம் டீசெண்டா போட்டாரு. இன்னொரு பக்கம் ஃபென்டாஸ்டிக்கான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நியூசிலாந்து கிட்ட இருந்து. இது ரெண்டையுமே நம்ம வந்து முதல் இன்னிங்ஸ்ல பார்த்தோம். 360 ரன்கள் வந்து நியூசிலாந்து அடிச்சிருந்தாலும் நமக்கு என்ன ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த பிட்ச்ல இந்த டார்கெட்டை கண்டிப்பா சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா வேற எந்த கிரவுண்ட்லயும் 360 சேஸ் பண்றதுன்றது சாத்தியமே இல்லை. லாகூர் கடாஃபி ஸ்டேடியம் அவ்வளோ அழகான ஒரு பாட்டா பேட்டிங் ட்ராக்கா இருந்த காரணத்தினால, சவுத் ஆப்பிரிக்காவுடைய அந்த பேட்டிங் பவர் நமக்கு தெரிஞ்ச காரணத்தினாலையும் நம்ம வந்து இது அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்தோம். நம்ம கிட்ட அது ஒரு எதிர்பார்ப்பா இருந்துச்சு, இவங்களால இது முடியும் அப்படின்ற மாதிரி. ஆனா அது கம்ப்ளீட்டா எதுவுமே வந்து அவங்க பேட்டிங்க்கு வரும்போது காட்டவே இல்லை. அந்த ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டிங் சைடு மாதிரி கூட அவங்க தெரியவே இல்லை. ரொம்ப ஒரு அமெச்சூர் பேட்டிங் சைடு மாதிரி தான் தெரிஞ்சாங்க. எந்த ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத மாதிரி பேட்டிங் ஆடிட்டு இருந்தாங்க. பெரிய டார்கெட்டை எப்படி சேஸ் பண்றது அப்படின்ற எந்த விதமான ஒரு பிளானிங்கும் இல்லை. ஒரு ஒரு மாதிரி வந்து தோணுனதை செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிராக்மேட்டிக் வியூவோட உள்ள வந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அது வந்து கண்டிப்பா ஒர்க்கே ஆகலைன்னு சொல்லணும். முதல் 10 ஓவர்ல நியூசிலாண்டும் 56க்கு 1 தான் அடிச்சிருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்காவும் 56க்கு 1 அப்படின்ற நிலைமையில தான் இருந்தாங்க. ஆனா அந்த 56க்கு 1 அப்படின்றது வந்து 360 ரன் சேஸ்ல கண்டிப்பா பத்துமா அப்படின்னு கேட்டா பத்தவே பத்தாது. பவுமா ஏர்லியான் நிறைய டாட் பால்ஸ் வந்து ஆடிட்டு இருந்தாரு. அண்ட் இன்னொரு பக்கம் ரயன் ரிக்கல்டனை வந்து ரொம்ப நம்பணும். ஒரு யங்ஸ்டர் பாவம் இந்த மாதிரி தான் முதல் ஸ்டேஜ் அவர் இந்த மாதிரி ஐசிசி நாக் அவுட் போட்டி ஆடுறாரு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் பவுமா கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சிருந்தா அவருக்கும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். ஆனா அவர் வந்து கடைசியில அவுட் ஆனதை பார்த்தோம். பவுமா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாரு. கண்டிப்பா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எண்ட்ல வந்துச்சு. அவர் ஒரு 1/2 சதம் அடிச்சாரு. ஆனா அந்த பவர் பிளேல 56 ரன் அப்படின்றது ஓகே. நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 56 ரன் அடிச்சிருந்தாங்க. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ் நீங்க ஆடும்போது 360 சேஸ் பண்றீங்கன்னு தெரியும் போது அந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது ஒரு பிளானா இருந்திருக்கணும். 56 பவர் பிளேலன்றது கொஞ்சம் கம்மி தான். 360 அவங்க சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு 65 ரன் இல்ல 70 ரன் அவங்க வந்து டார்கெட் பண்ணிருக்கணும். ஒரு 10 ரன்ல இருந்து 15 ரன் அவங்க வந்து முதல் பவர் பிளேல ஷார்ட்டா தான் இருந்தாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. மிடில் ஓவர்ஸ்ல சாண்ட்னர் உள்ள வந்தாரு, கதையவே மாத்தினாரு. ஆனா அதுக்கு முன்னாடி வேண்டர் டூசனும் பவுமாவும் ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்தப்ப
ஒருவேளை இந்த மேட்சை வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. காரணம் ஆல்மோஸ்ட் நெக் டு நெக் ஈக்குவலா இருந்தாங்க நியூசிலாண்டோட. அதே மாதிரி அந்த பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகி அதுக்கு அடுத்து வந்த பேட்ஸ்மேனும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்ஸ் போட்டு ஆடி இருந்தாங்கன்னா கடைசி 10 ஓவர்ல அட்டாக் பண்ணி அவங்களால கண்டிப்பா அந்த டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்க முடியும். ஆனா இந்த மாதிரி பிளானிங்ல இல்லாத காரணத்தினாலையும், அதை விட ரொம்ப முக்கியமா மிச்சல் சாண்ட்னர் ஒரு மிருகம் உள்ள வந்ததுனாலையும் அவங்களால அதுக்கப்புறம் அந்த இன்னிங்ஸை எங்கேயுமே எடுத்துட்டு போகவே முடியல. நியூசிலாந்துடைய பவுலிங்கை பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல வந்து அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு கைல் ஜேமிசனும் மேட் ஹென்ரியும் போட்டாங்க. நடுவில் மேட் ஹென்ரிக்கு ஒரு சின்ன காயத்தினால வெளியே போக வேண்டிய ஒரு கட்டாயமும் வந்துச்சு. அவங்க நல்லா தான் போட்டாங்க. வில் ஓவரார்க் இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. இந்த விக்கெட்ஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவர் பால் கட்டர்ஸ் போட்டா ஹெல்ப் கிடைச்சிச்சு. கட்டர்ஸ் போட்டா பேட்ஸ்மேனால அடிக்க முடியல. கட்டர்ஸ் போட்டவங்களுக்கு விக்கெட்ஸ் விழுந்துச்சு. ஆனா வில் ஓவரார்க் கட்டர்ஸ் ஏன் ட்ரை பண்ணலன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து ஃபாஸ்டாவே போட்டு இருந்தாலும் அதனால வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. ஒரு ஹாரிஸ் ராஃப் ஸ்பெல்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது கடைசி 2 வருஷத்துல ஹாரிஸ் ராஃப் என்ன மாதிரி பவுலிங் போட்டிருக்காரோ அந்த மாதிரி ஒரு பவுலிங் தான் நம்ம வில் ஓவரார்க் கிட்ட இருந்து பார்த்தோம். ஒரு எக்ஸைட்டிங் யங் டேலண்ட். இந்த மேட்ச் மட்டும் வச்சு அவரை நம்ம வந்து எடை போட முடியாது. ஆனா இந்த மேட்ச் கண்டிப்பா அவருக்கு சரியான பெர்ஃபார்மன்ஸான்னு கேட்டா இல்ல அப்படின்றதுதான் நம்மளுடைய கருத்து. இப்ப இது வந்து அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்னா அவங்க ஸ்பின்னர்ஸ் ஃபென்டாஸ்டிக்கா போட்டாங்க. மிச்சல் சாண்டன் நம்ம அப்பவே சொன்னோம், மிருகம் அப்படின்னு சொன்னோம். லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் கேப்டன்னா இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சாரு. அவர் உள்ள வந்ததுமே அரை சதம் அடிச்சிருந்த ஃபார்ம்ல தெரிஞ்ச டெம்பா பவுமாவை அவுட் ஆகினாரு. அதுக்கப்புறம் திரும்ப வந்தாரு, வேண்டர் டூசனை வந்து ஒரு அழகான ஒரு பால் போட்டு அவுட் ஆகினாருங்க. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் ட்ரீமுங்க அந்த பால். நீட்டா அந்த பால் வந்துச்சு, ஸ்ட்ரெயிட்டன் ஆச்சு, காலி. வேண்டர் டூசனோட ஸ்டம்ப்ஸை காலி பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்டான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் மாஸ்டர் கிளாஸை வந்து நம்ம எல்லாருக்கும் எடுத்தாரு சாண்ட்னர் அப்படின்னே சொல்லலாம். ஆனா சில விஷயங்கள் இங்க வந்து ரொம்பவே வருத்தத்தை கொடுத்துச்சுங்க. சாண்ட்னர் பவுலிங் பண்றாரு, அவர் ரொம்ப சூப்பரா பவுலிங் போட்டுட்டு இருக்காருன்னு தெரியுது. அந்த இடத்துல ஏன் அவரை திரும்ப அட்டாக் பண்ண பாக்குறீங்க அப்படின்ற கேள்வி வந்துச்சு. ஹைன்ரிக் கிளாசன் ரொம்பவே சூப்பரா ஸ்பின் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அவர் வந்து பிரேஸ்வெல் அட்டாக் பண்ணிட்டு அவர் ரச்சின் ரவீந்திராவை அட்டாக் பண்ணிட்டு சாண்ட்னரை பார்த்து ஆடி இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி பிளான்லாம் இல்லாம அவர் சாண்ட்னரை தூக்கி அடிச்சு அவரோட விக்கெட்டை வந்து இழந்துட்டு சீக்கிரமே ட்ரெஸ்ஸிங் ரூம் உள்ள போயிட்டாரு. அவர் நின்றிருந்தாருன்னா கண்டிப்பா அந்த இடத்துல இன்னொரு ஒரு 50-100 ரன் அவரால் அடிச்சிருக்க முடியும். அவர் அந்த மாதிரியான ஒரு பிளேயர். ஆனா ஒரு பிளான் இல்லாததுனாலையும் சாண்ட்னரை போய் நான் டேக் ஆன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தினால தூக்கி அடிச்சதுனாலையும் அங்க வந்து அவருடைய விக்கெட்டை வந்து லூஸ் பண்ணாரு அப்படின்றதான் சொல்லணும். இன்னொரு பக்கம் ரச்சின் ரவீந்திரா ஒன்றும் லேஸ்பட்ட பவுலரும் இல்லை அப்படின்றதையும் என்னை காமிச்சாருங்க. அவரை வந்து ஓவர்ஸ் ஓட்டுறதுக்கு தான் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினைச்சோம். ஆனா இல்ல, அவர்கிட்ட போயிட்டு மார்க்ரம் ஒரு நத்திங் ஷாட் ஆடி நேரா அவர் கைக்கே கேட்ச கொடுத்துட்டு ஒரு விக்கெட்டையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த மாதிரியான ஒரு பத்தட்டிக் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டு இருந்த அந்த டயத்துல அதுக்கு தகுந்த மாதிரி டீசென்டா லைன் அண்ட் லென்த் அக்யூரேட்டா மெயின்டைன் பண்ணி பவுலிங் போட்டாலே போதும், நம்மளும் விக்கெட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத ரச்சின் ரவீந்திரா பெர்ஃபெக்டா காமிச்சிருக்காரு அப்படின்றது என்னுடைய கருத்து. ரச்சின் ரவீந்திராவுடைய பவுலிங் டீசென்டா இருந்துச்சு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவர் இன்ஃபேக்ட் வந்து ஒரு 100 அடிச்சுட்டு திரும்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுலிங் போடுறாருன்னா கொஞ்சம் டயர்டாகவும் இருந்திருப்பாரு. அந்த ஒரு டயர்ட்னஸுக்கும் அது உண்மையிலேயே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். பிரேஸ்வெல் அவங்க அட்டாக்கே பண்ணலன்றது என்னால புரிஞ்சுக்கவே முடியல. பிரேஸ்வெல் டாட் பால் மிஷின் மாதிரி வந்து டாட் பால்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தாரு. அவரை டேக் ஆன் பண்ணிருக்கணும். அவரை டேக் ஆன் பண்ணாதது மிகப்பெரிய தப்பு. சாண்ட்னரை டேக் ஆன் பண்ண ட்ரை பண்ணி கிளாசன் அவுட் ஆனாருன்றதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் உள்ள வந்தாருங்க டேவிட் மில்லர். டேவிட் மில்லர் கடைசியில ஒரு 100 அடிச்சாரு. 67 பால் 100. அவர் இதுக்கு முன்னாடி ஓடிஐல வந்து இதே மாதிரி ஒரு 100 எங்க அடிச்சாருன்னா வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. அந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா தோத்துட்டாங்க. இந்த மேட்சும் சவுத் ஆப்பிரிக்கா தோத்துட்டாங்க. நாக் அவுட்ஸ்ல மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம், மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் கடைசி 20 ஓவர்ல வந்து ஒரு 100 அடிச்சு ஒரு ஆறுதல் பரிசை வந்து ஜெயிச்சுட்டு போறாரு மில்லர் அப்படின்றது ஒரு பேட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. இது மில்லரை பத்தி கிடையாது. இது மில்லர் ஒரு அற்புதமான ஒரு பேட்ஸ்மேன். அவருடைய ஸ்கில்லை காமிச்சுதான் அந்த 100 வந்து அவர் எடுக்கிறாரு. அதுல எந்த விதமான குறைகளும் கிடையாது. ஆனா இந்த மேட்ச்ல நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு ரச்சின் ரவீந்திரா ஒரு சாண்ட்னர் 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வந்து ரைட் ஹேண்டர்ஸ்ட போட்டு விக்கெட் எடுக்கிறாங்கன்ற அந்த மிடில் ஓவர் ஸ்பேஸ்ல ஏன் நீங்க மில்லரை முன்னாடி அனுப்பல அப்படின்றது சவுத் ஆப்பிரிக்கா மேனேஜ்மெண்ட்டை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மில்லரை அவங்க அந்த இடத்துல முன்னாடி இறக்கிருந்தாங்க அப்படின்னா மில்லரால அந்த 2 பேட்ஸ்மேன் மில்லரால அந்த 2 லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸையும் வந்து டேக் ஆன் பண்ணிருக்க முடியும். மில்லரை அவங்க அந்த இடத்துல முன்னாடி இறக்கிருந்தாங்கன்னா மில்லரால அந்த 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸையும்
டேக் ஆன் பண்ணிருக்க முடியும். சாண்ட்னர் அண்ட் ரச்சின் ரவீந்திரா இந்த 2 பேரையும் மில்லர் வந்து அந்த மிடில் ஓவர்ஸ்ல அடிச்சிருப்பாரு. அந்த இடத்துல என்ன ஆயிருக்கும்னா சாண்ட்னரோட பிளான்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். சாண்ட்னர் இப்ப நான் போடணுமா, இல்ல மேபி நான் வந்து பிரேஸ்வெலுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ் கொடுக்கவா, ஆர் பார்ட் டைம் ஸ்பின்னரான கிளென் பிலிப்ஸுக்கு நான் வேணா ஓவர் கொடுக்கவா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அங்க கிளென் பிலிப்ஸுக்குலாம் ஓவர் கொடுத்திருந்தா ரன்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிருக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. அந்த மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா மிஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ கல்லுல எழுதுன மாதிரி இதுதான் பிளேயிங் லெவன், நாங்க இந்த ஆர்டர்ல தான் போவோம் அப்படின்ற மாதிரி உள்ள போனாங்க. பேட்டிங் ஆர்டரை கொஞ்சம் அங்கங்க மாத்தலாம். முக்கியமா அவங்களோட மிடில் ஆர்டர் ஃபுல்லாவே ரைட் ஹேண்டடா இருக்கும்போது அந்த ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டரான அந்த டேவிட் மில்லரை அவங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்கலாம். நம்பர் 4ல டேவிட் மில்லரை இறக்கி இருந்தாங்கன்னா இந்த மேட்ச்ல கதையே வேறன்றது என்னுடைய கருத்து. மேபி அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம்ல. நீங்க நம்பர் 4ல டேவிட் மில்லரை இறக்கிருந்தீங்க அப்படின்னா 320 ரன்கள் வரைக்கும் வந்த உங்க டீம் வந்து இன்னொரு அந்த ஒரு 40 ரன்களை வந்து எக்ஸ்ட்ரா அந்த மிடில் ஓவர்ஸ்ல எடுத்திருக்கலாமே. இந்த மாதிரியான சில ட்ரிக்ஸை வந்து சவுத் ஆப்பிரிக்கா மிஸ் பண்றாங்கன்றது கிளியரா தெரியுது. நாக் அவுட் போட்டிகள்ல சவுத் ஆப்பிரிக்கா வெறும் 11 பேருக்கு எதிராக மட்டும் ஆடுறது இல்லைங்க. ஆப்போசிஷன்ல இன்னைக்கு வந்து நியூசிலாண்டோட அந்த 11 பிளேயர்ஸுக்கு அகைன்ஸ்டா மட்டும் இவங்க ஆடல, இவங்க 22 பிளேயர்ஸுக்கு அகைன்ஸ்டாவும் ஆடுறாங்கன்றது கிளியரா தெரிஞ்சிச்சு. அவங்க ஒவ்வொருத்தவங்க மனசுலயும் அந்த ஒரு மென்டல் பிரஷர் இருக்கு. அதுக்கு எதிராக அவங்க வந்து போராடுறாங்க, போட்டி போடுறாங்க. அது வந்து எப்படியாவது அவங்க அதுல இருந்து ஒரு வெளியே வர்றதுக்கு ஒரு வழியை பார்க்கணும். நாக் அவுட் போட்டிகள்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்றதுன்றது இந்த டீமுக்கு வரமாட்டேங்குது. நாக் அவுட் போட்டிகள்ல இல்ல, ஜென்ரலாவே ஓடிஐல சேஸ் பண்றதுன்றது இந்த டீமுக்கு வரமாட்டேங்குது. அதுல முக்கியமா நாக் அவுட் போட்டிகள்ல சேஸ் பண்றதுன்றது கண்டிப்பா இந்த டீமுக்கு வந்து வரவே மாட்டேங்குது. அந்த பிரஷர், ஒரு பக்கம் ஸ்கோர் போர்ட் பிரஷர், இன்னொரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா கேரி பண்ற அந்த சோக்கர்ஸ் அப்படிங்கிற அந்த டேகனுடைய பிரஷர். அவங்க வந்து எல்லா வருஷமும் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ல உள்ள வந்துட்டு செமிஃபைனல் இல்ல ஃபைனல்ல அடி வாங்கிட்டு வெளியே போயிடுறாங்க அப்படின்றதுனாலே இவங்க மேல அந்த சோக்கர் டேக் இருக்குல்ல, அதுவே இவங்களுக்கு இன்னும் அதிக பிரஷரை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பிரஷரை எதிர்த்து அவங்க போராடுறதுலயே அவங்களுடைய ஸ்கில்ஸ் அவங்க வெளிப்படுத்த முடியாம, அவங்களுடைய கேம் அவங்க விளையாட முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இது வந்து இந்த மேட்ச்ல அவங்களுடைய பேட்டிங்ல மட்டும் தெரியல. சேஸ் பண்ணும்போது அந்த ஸ்கோர் போர்ட் பிரஷர்னால தவிச்ச அந்த பேட்டிங்ல இருந்து மட்டும் அவங்களுக்கு வந்து இந்த பிரஷர் இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. இன்ஃபேக்ட் மேட்ச் ஆரம்பிச்ச முதல் பால்ல இருந்தே அந்த பிரஷர் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றது அவங்க பவுலிங்ல இருந்தே தெரிஞ்சுச்சு. பவுலிங்ல ஏர்லியான் முதல் 10 ஓவர் ஸ்விங் இருந்தும் யூஸ்வலா ஸ்விங் இருக்கிற கண்டிஷன்ஸ்ல விக்கெட்ஸ் எடுக்கிற ஒரு மார்க்கோ யான்சனா இருக்கட்டும், ஒரு ரபாடாவா இருக்கட்டும், ஒரு வியான் மில்டரா இருக்கட்டும், ஒரு எங்கிடியா இருக்கட்டும், இந்த மேட்ச்ல இந்த ஸ்விங்கை சரியா யூஸ் பண்ணாங்களான்னு கேட்டா இல்லவே இல்லை. ரச்சின் ரவீந்திரா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க இன்னமும் அதிகமான பிரஷருக்குள்ள போனாங்கன்றத நம்ம பார்க்க முடிஞ்சு. இன்னொரு பக்கம் கேன் வில்லியம்சன் விக்கெட் விடாம ஆடுறாரு அப்படின்றத பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் அதிக பிரஷர் தான் ஏற்பட்டுச்சு. அதுல வந்து இன்ஃபேக்ட் ரச்சின் ரவீந்திரா கேசவ மகாராஜா வந்து டேக் ஆன் பண்ணதும் இருந்த ஒரு ஸ்பின்னரும் இங்க அடி வாங்குறாரு அப்படின்றது அவங்களுக்கு இன்னும் அதிக பிரஷர் தான் கிரியேட் பண்ணுச்சு. இந்த பிரஷர்ல இருந்து அவங்க வெளியே வந்தாலே அவங்களால நாக் அவுட் கேம்ஸ் ஜெயிக்க முடியும். ஆனா அந்த பிரஷர் ஒவ்வொரு வாட்டியுமே அவங்கள வந்து நாக் அவுட் கேம்ஸ்ல காவு வாங்குது அப்படின்றது கிளியரா தெரியுது. இப்ப இது வந்து இந்த மேட்சை பத்தின ரெவ்யூ. இந்த மேட்ச்ல ரொம்ப அழகா விளையாண்டு நியூசிலாந்து வந்து ரொம்ப கான்பிடென்டா ஃபைனல்ஸுக்குள்ள வராங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஃபைனல்ஸ் இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் ஆனா நடக்க போறது துபாயில. இந்த மாதிரி பாகிஸ்தான் மாதிரி பேட்டிங் விக்கெட் கிடையாது. அங்க துபாயில நியூசிலாண்டால நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்தியாவுக்கு எதிராக ஜெயிக்க முடியுமா? எனக்கு தெரியலங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு வந்து அவ்வளவு கான்பிடென்டா இல்ல. இந்தியா வந்து கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு ஆரவாரமா சொல்ற ஒரு இந்தியன் ஃபேனா நான் யூஸ்வலா இருப்பேன். இந்த மேட்சுக்கும் நான் அப்படி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபைனலுக்கும் நியூசிலாந்து இருக்கிற ஃபார்மை பார்த்தா, நியூசிலாந்துடைய பவுலர்ஸை பார்த்தா துண்டு ஒரு வாட்டி தான் தவறும் அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி தான் அவங்க துபாயில தோப்பாங்கன்ற ஒரு ஃபீலிங் வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல், இந்தியா கண்டிப்பா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அடிப்பாங்களா, இல்ல நியூசிலாந்து வந்து கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? 2000 அதாவது வருஷம் 2000ல அவங்க வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் அவங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிப்பாங்களா? இந்தியாவா நியூசிலாண்டா? கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனல்ஸ் வரும்போது அதுக்கான வீடியோ அப்போ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் ப்ளீஸ் டேக் கேர், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.